ஆண்டின் பொதுக்காலம் 2வது வாரம் திங்கட்கிழமை புனிதர்கள் ஃபேபியான் மற்றும் செபாஸ்டியான் நினைவு. புனிதர்கள் ஃபேபியான் மற்றும் செபாஸ்டியான் இவர்களுடைய விழா தனித்தனியாக வழிபாட்டு ரீதியாக இருந்தாலும் இன்று இவர்கள் இருவரும் ஒன்றாக நினைவு கூறப்படுகிறார்கள். ஏனென்றால் 250ஆம் ஆண்டு திருத்தந்தை ஃபேபியான் மரணத்தை தழுவினார், வேத சாட்சியாக மரித்தார். 37 வருடத்திற்கு பிற்பாடு புனித செபஸ்டியான் இதே நாளில் மரணத்தை தழுவினார், வேத சாட்சி மரணம் அடைந்தார். இருவருடைய புனித பண்டங்களும் ரோமையில் உள்ள புனித செபாஸ்டியான் பேராலயத்தில் ஒன்றாக வைக்கப்பட்டு வணங்கப்படுகின்றன. திருத்தந்தை புனித ஃபேபியன் பொதுநிலையினராக இருந்து நேரடியாக திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். திருத்தந்தை பொறுப்பை 236ஆம் ஆண்டு எடுப்பதற்கு முன் ஒரு தாழ்மையான, சமூகத்தில் மதிக்கப்பட்ட, மரியாதைக்குரிய விவசாயியாக இருந்தார். திருத்தந்தையாக இருந்த ஆண்ட்ரேஸின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கவும் புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கின்ற அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவும் தனது தோழர்களுடன் ரோமைக்கு சென்றார். புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க அனைவரும் கூடிய போது திடீரென்று ஒரு புறா தோன்றி ஃபேபியன் தலைமேல் வந்து நின்றது. எனவே இது தூய ஆவியானவருடைய தெய்வீக தரிசனம் என்று அனைவரும் நினைத்து ஒரே மனதாக எல்லோரும் ஃபேபியானை உடனடியாக திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தார்கள். திருத்தந்தையாக 14 ஆண்டுகள் பேரரசர் பிலிப்பின் துணையோடு திரு அவையை ஒருங்கிணைக்கவும் அமைதி வழியிலும் நடத்தினார். இவர் விசுவாசிகளுடைய தேவையை பூர்த்தி செய்யவும், ஏழைகளுக்கு அதிகமாக உதவி செய்யவும் ரோமையை 7 மறை மாவட்டங்களாக பிரித்தார். பேரரசர் டெசியஸ் ஃபேபியன் திருத்தந்தையை தனக்கு போட்டியாளராகவும் எதிரியாகவும் கருதி அவரை பலவாறு துன்புறுத்தி கடைசியில் திருத்தந்தை ஃபேபியன் 250ஆம் ஆண்டு வேத சாட்சி மரணம் அடைந்தார். அவர் கலிஸ்டஸ் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். புனித செபஸ்டின் வரலாறு ரீதியாக நமக்கு இவரை பற்றி தெரியாவிட்டாலும் திருமறையினுடைய மரபு நமக்கு இவரை பேரரசர் ராணுவத்தில் ஒரு இளம் அதிகாரியாக பணியாற்றினார் என்று விவரிக்கிறது. ஆனால் ஒரே ஒரு வரலாறு குறிப்பு மட்டும் இவரை பற்றி இருக்கிறது. இவர் டயோக்லேஷியன் பேரரசரின் தீர்ப்பால் வேத சாட்சி மரணம் அடைந்தார் என்ற ஒரு குறிப்பு மட்டும் நமக்கு வரலாறு ரீதியாக தெரிகிறது. இவர் ரகசியமாக கிறிஸ்தவர்கள் மற்றும் வேத சாட்சிகளின் ஆன்மீக வாழ்வுக்கும் இந்த உலக வாழ்வுக்கும் தேவையானதை செய்தார். புனிதர்கள் மார்க்குஸ் மற்றும் மார்சேலியனுஸ் தங்கள் நம்பிக்கையில் தன்னுடைய நண்பர்களின் வேண்டுகோளால் தடுமாறிய போது அவர்களை விசுவாசத்தில் நிலைத்திருக்க உதவி செய்து வேத சாட்சி மரணத்தை தைரியத்தோடு எதிர்கொள்ள தூண்டுகோலாய் இருந்தார். இதனை கண்டுபிடித்த பேரரசர் டயோக்ளீசியன் இவரை தீர்ப்பிட்டு சுட்டுக் கொள்வதற்காக மௌரித்தேசிய வில் வீரர்களிடம் ஒப்படைத்தார். அந்த வில்லில் அவரை கொன்றார்கள். ஆனால் அவர் அதிசயமாக உயிர் பிழைத்தார். புனித மார்க்கஸ் மார்செலினஸின் தாயார் புனித ஜோயல் அவர்களால் நலமடைந்தார். தப்பி ஓட மறுத்து மீண்டும் பேரரசரை எதிர்கொண்டு கிறிஸ்தவர்களுக்கு அவர் செய்து வரும் கொடுமைகளுக்காக கடுமையாக பேரரசரை கண்டித்தார். பிறகு 288ஆம் ஆண்டு அவர் சாகும் வரை அவரை உடலோடு கட்டி பொது சாக்கடையில் அவர் உடலை வீசினார்கள். பிறகு அவருடைய உடல் அங்கிருந்து எடுக்கப்பட்டு திருத்தந்தை ஃபேபியன் அடக்கம் செய்யப்பட்ட கலிஸ்டஸ் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது. இவர்கள் நமக்கு தரும் படிப்பினை என்ன? 1. கடவுளுக்கு இறுதி வரை நாமும் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். என்ன நேர்ந்தாலும் கடவுளை சார்ந்து, கிறிஸ்துவை சார்ந்து இருக்க வேண்டும். தைரியத்தோடு இருந்து நாம் சான்று பகர வேண்டும். 2. திரு அவையையும் கிறிஸ்துவையும் அவர்கள் அன்பு செய்தது போல நாமும் திரு அவையையும்
கிறிஸ்துவையும் அன்பு செய்ய வேண்டும். 3. கீழ்ப்படிதல் உள்ள கிறிஸ்தவ வாழ்வை அவர்கள் வாழ்ந்தார்கள். நாமும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும். இப்போது தேர்ந்தெடுக்கப்படுகின்ற திருத்தந்தை கர்தினால்கள் அவர்களால் இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இது எப்போது வழக்கத்திற்கு வந்தது என்றால் கிபி 1059 ஆண்டு திருத்தந்தை 2ஆம் நிக்கோலாஸ் அவர்கள் கர்தினால்கள் மட்டுமே திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க முடியும் என்ற ஒழுங்கினை கொண்டு வந்தார். எனவே ஃபேபியன், செபாஸ்டியன் இந்த இரு புனிதர்களிடம் நாம் கற்றுக்கொண்ட அனைத்தையும் நம் வாழ்வில் கடைபிடிக்க இறைவன் அருளை நாடுவோம். ஆமேன்.